உலகளவில் கோடிக்கணக்கான குழந்தைகள் உயர் ரத்த அழுத்த பிரச்சனையை சந்தித்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. அதன்படி 2000ஆம் ஆண்டில் 19 வயதிற்குட்பட்டவர்களில் 3.2 விழுக்காடு நபர்களுக்கு இருந்த உயர் ரத்த அழுத்தம் 2020ஆம் ஆண்டில் 6 விழுக்காட்டுக்கு மேல் உயர்ந்துள்ளதாக தி லான்செட் ஆய்வறிக்கை மூலம் தெரியவந்திருக்கிறது. இதனிடையே இளம் வயதிலேயே பிபி அதிகமாக இருப்பது எதிர்காலத்தில் இதய நோய், ஸ்ட்ரோக், சிறுநீரக நோய், நரம்பியல் பிரச்சினைகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் இதனை தடுப்பதற்கான வழிமுறைகளையும் குறித்து நம்மிடையே விரிவாக விளக்கியுள்ளார் பொதுநல மருத்துவர் ஃபரூக் அப்துல்லா. சார், கடந்த 20 வருஷத்துல பார்க்கும்போது குழந்தைகள்கிட்டயும் யங்ஸ்டர் மத்தியிலையும் உயர் ரத்த அழுத்தம் வேகமா அதிகரிச்சுட்டு வரதா இந்த லான்செட் ஆய்வறிக்கை சொல்லுது சார். அதன் அடிப்படையில பார்க்கும்போது 2000ஆம் ஆண்டுல இருந்து 2020ஆம் ஆண்டு வரை இந்த உயர்வு கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆயிருக்கணும் அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த சிறு வயதிலேயே ஹை பிபி வரதுக்கு முழு முதற் காரணம் என்ன சார்? அதாவது தற்கால குழந்தைகள் மற்றும் சிறார் இளம் வயதினர் பாத்தீங்கன்னா அவங்க அதிகமான மாவுச்சத்து உட்கொள்ளல். நம்ம தானியங்கள் சார்ந்த உணவு முறை தான் நம்மளுடைய பிரதான உணவு முறையா இருக்கு. காலை, மதியம், இரவு 3 வேளையுமே தானியங்களை சார்ந்து நம்ம வாழ்க்கை முறை இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம தேவைக்கு மீறி மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்ஸை சாப்பிட்றோம். இப்படி சாப்பிட்டுட்டு கூடவே பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட், அதுக்கப்புறம் நடுவில் ஸ்நாக்ஸ் நுகர்தல் கலாச்சாரம், இனிப்பு சுவை கொண்ட, அதுவும் சர்க்கரை, ப்ராசஸ்டு சுகர், அது ஹைலி ரீஃபைன்டு சுகர் கன்சம்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதனால என்ன ஆகும், நம்மளுடைய உடல்ல நாம் உட்கொள்ற மாவுச்சத்து கொழுப்பு சத்தாக மாறி நம்ம உடல்ல சேமிக்கப்படும். இதை சரியாக உடற்பயிற்சி செய்து அதை கரைத்தால் பிரச்சனை இல்லை. ஆனா கடந்த ஒரு 20-30 வருஷமாவே நம்ம கிட்ட நடைப்பயிற்சி அது எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஒரு சின்ன விஷயம்னாலும் கூட நம்ம பைக்கு, காரு இதைதான் தேட வேண்டியிருக்கு. அதனால குழந்தைகளை வெளியில அனுப்பி விளையாட விடுறதும் இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால ஒரு பக்கம் அதிக மாவுச்சத்து, அதிக இனிப்பு, அதிக சுகர் கன்சம்ஷன், இன்னொரு பக்கம் உடல் உழைப்பு இல்லை, டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட உலகம், அதிகமா போன் கன்சம்ஷன் இருக்கு. இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது உடல் பருமன் ஜாஸ்தி ஆகுது. இதை இன்சுலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் சொல்லுவோம். இந்த இன்சுலின் ஹார்மோன் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற மாவுச்சத்தை செல்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் உணவாக, அதுக்கு ஒரு எரிபொருளாக மாற்றும் வேலையை செய்யும். இந்த இன்சுலின் தொடர்ச்சியாக உடல் பருமன் அதிகமாகும் பொழுது, நம்ம அதிகமா மாவுச்சத்து சாப்பிட்டு அதை எரிக்கிறதுக்கு உடல் உழைப்பு செய்யாம இருக்கும் பொழுது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் எதிர்ப்பு நிலை வரும். இவ்வாறு இன்சுலின் எதிர்ப்பு நிலை வரும் பொழுது ரத்தத்துல ரொம்ப ஜாஸ்தியான இன்சுலினை நம்மளுடைய கணையம் சுரக்க வேண்டியிருக்கும். இப்படி அதிகமான அளவு இன்சுலின் ரத்தத்துல இருக்கும் பொழுது நம்ம ரத்த நாளங்கள் மேல ஒரு அதிகப்படியான அழுத்தம் வரும். அதனால ரத்த நாளங்கள் தனது சுருங்கி விரியும் தன்மையை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து ரொம்ப சுருக்கமா, அதாவது எப்பயுமே ஸ்டிஃபா இருக்கிறது அந்த மாதிரி மாறிடும். இதுக்கு காரணம் தேவைக்கு அதிகமா இன்சுலின் ரத்தத்துல இருக்கிறது தான் மெயினா. இப்போ உணவு முறை, அப்புறம் உடல் உழைப்பை தாண்டி இப்ப பெற்றோருக்கு இருந்த அந்த பிளட் பிரஷர் குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது இப்ப நீங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இந்த நீரிழிவு, ரத்த கொதிப்பு, இந்த மாதிரி நோய்கள் மரபணு காரணிகளும் இருக்குது. ஆனாலும் பெற்றோர்களுக்கு இருக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கு கட்டாயம் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, பெற்றோர்கள் இருக்கிற அதே சுற்றுச்சூழல்ல தான் குழந்தைகள் வளர்றாங்க. பெற்றோர்கள் சாப்பிட்ற அதே உணவை தான் குழந்தைகள் சாப்பிட்றாங்க. அதிகப்படியான சோபிஸ்டிகேஷன், அதாவது உடல் உழைப்பு இல்லாம பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா குழந்தைகள் அது மாதிரிதான் இருக்காங்க. அதனால ஃபேமிலி எப்படி இருக்காங்களோ, எந்த மாதிரி உணவு சாப்பிட்றாங்களோ, என்னை பொறுத்த வரைக்கும் மரபணு காரணிகளை விட ஒரு பங்கு மேல சுற்றுப்புற காரணிகள், அதுக்கப்புறம் அவங்களுடைய மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்ற உணவு, உடற்பயிற்சி, உறக்கம், அப்புறம் மனநலனை ஒழுங்காக பேணுவது, இது எல்லாத்தையுமே முக்கியமான காரணமா சொல்லுவேன். சார், இன்கேஸ் ஹை பிபி வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன பாதிப்புகள்லாம் அவங்க எதிர்கொள்வாங்க சார்? இன்னைக்கு டேட்ல உலகத்துல நம்பர் 1 கில்லர் ஹை பிபி தான். ஏன்னா ஹை பிபி வரும்பொழுது ரத்த நாளங்கள்ல அதிகப்படியான பாதிப்புகள் உண்டாகி, அதுதான் பாத்தீங்கன்னா இதய ரத்த நாள அடைப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக் வர வைக்கிறது, மூளை ரத்த நாள அடைப்பு அல்லது ரத்த கசிவு, பக்கவாதம் ஏற்படுத்துவது, இந்த மாதிரி அது மாதிரி சிறுநீரக நோய், இது மாதிரி பல பிரச்சனைகளை கொண்டு வருவது இந்த உயர் ரத்த அழுத்தம் தான். இந்த உயர் ரத்த அழுத்தத்தை சரியான அளவுல கட்டுப்பாட்டுல வைக்கல அப்படின்னா அவர்கள் நாளடைவில் இதய நோயாளிகளாகவோ அல்லது மூளை பக்கவாத நோயாளியாகவோ அல்லது சிறுநீரக நோயாளியாகவோ மாறுறாங்க. இது தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறை சார் ஃபாலோ பண்ணும்? இதை தடுப்பதற்கு
உலகளாவிய வழிமுறைன்னு பாத்தீங்கன்னா உப்பு அதாவது தினசரி உப்பு நுகர்தலை வந்து 5 கிராமிற்கு குறைவாக நுகர்தல் வந்து நன்றாக சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, உப்பை வந்து ஒருத்தவர் அதிகமா நுகர்றதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அன்றாட உணவுல நுகர்றதை விட அவங்க ஸ்நாக்ஸுங்கிற பேர்ல பிஸ்கட்ஸ் வாங்கி சாப்பிடுறது, சிப்ஸ் வாங்கி சாப்பிடுறது, அப்புறம் வேற வேற ஐட்டங்கள் இத்தியாதி பேக்கரி ஐட்டங்கள் வாங்கி சாப்பிடும்போது அதுலதான் அதிகப்படியான உப்பு உள்ள வருது. நம்ம வந்து காலை மதியம் இரவு 3 வேளை சாப்பிடும் போது போடுற உப்புலாம் பாத்தீங்கன்னா அது உலக சுகாதார நிறுவனம் சொல்லக்கூடிய அளவுக்கு கம்மியா தான் வருது. கூடவே நம்ம உப்பு நுகர்தலை வந்து அதிகமா பேசுறோம். ஆனால் ரத்த கொதிப்பு, உடற்பருமன், நீரிழிவு இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூடவே சேர்ந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, இனிப்பு சுவை கொண்ட விஷயங்கள், அதுலயும் குறிப்பா வந்து இந்த ஜீனி, அதுவும் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை. இது சர்க்கரை எந்த ரூபத்துல வந்தாலும் அதோடைய அளவை வந்து குறைவாக வைத்துக் கொள்வதுதான் நல்லது. அது ஜீனியா இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையா இருக்கட்டும், கருப்பட்டி, வெல்லம், எதுவா இருக்கட்டும். ஆனா அதோடைய நுகர்வு வந்து மிக மிக குறைவாக இருப்பதுதான் வந்து குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை நல்லது. அதுக்கப்புறம் மாவுச்சத்து தானியங்களையே வந்து முழுமையாக சார்ந்து காலையும் மதியம் இரவு 3 வேளையுமே அதையே சாப்பிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வந்து புரதச்சத்து மிக்க உணவுகளான முட்டை, மாமிசம், மீன், பயறு வகைகள், கடலை வகைகள், பருப்பு, அப்புறம் வந்து பாதாம், இந்த மாதிரி கொட்டை வகைகள், நிலக்கடலை இந்த மாதிரி மாறிக்கிட்டோம்னா நம்ம வந்து தானியங்கள் சார்ந்த உணவுகளை குறைச்சிக்கிட்டு தினசரி உடற்பயிற்சி அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது வாக்கிங் போறது, கூடவே ஒரு 8 மணி நேரம் வந்து ஒரு உறக்கம், மன அமைதி, உடல் சார்ந்த அழுத்தத்தை வந்து குறைத்துக் கொள்வது. அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டரா இருக்கு. அதையுமே நம்மளால இயன்ற அளவு குறைத்துக் கொண்டோம் என்றால் நம்ம ரத்த கொதிப்பு வராம பாதுகாத்துக்க முடியும். ஓகே சார். அதாவது உணவு முறையில ஒரு மாற்றம் இருக்கணும். அதே மாதிரி உடல் உழைப்பு இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலே இந்த ரத்த அழுத்தத்தை வந்து தடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.